தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். கடந்த சில நாட்களா ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க. தர்பூசணி பழம் செயற்கை ரசாயன கலக்கப்பட்டு ஊசி மூலம் செலுத்தப்பட்டு பழுக்க வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது என்ற செய்தியை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம மக்கள் தான் வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி வந்தா அத குறிப்பு எல்லா குறிப்புக்கும் அனுப்பி தகவலை கடத்துவாங்க. எல்லா மக்களுக்கும் இவங்க தெரிஞ்சிருச்சு தர்பூசணி பழத்துல செயற்கை மூலம் ரசாயனம் கலக்கப்பட்டு பழுக்க வைக்கப்படுகிறது என்ற செய்தி எல்லா மக்களையும் போய் சேர்ந்துருச்சு. இது உண்மையான பார்த்தா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சில பேர் வேண்டும் என்ற பொய் செய்திய பரப்பியிருக்காங்க. எந்த வருடமும் வராத பிரச்சனை இந்த வருஷம் கோடை விடுமுறை தொடங்கும் முன்பாகவே இந்த பிரச்சனை வந்துருச்சு. கோடை விடுமுறை என்றாலே இயற்கை பானம், இளநீர், பதநீர், அதே மாதிரி வெள்ளரிக்காய், இந்த தர்பூசணி, இந்த மாதிரி இயற்கை குளிர்பானங்கள் அதிகமாக மக்கள் விருப்பப்பட்டு வாங்குவாங்க. அதுலயும் தர்பூசணி குறைந்த விலையில் 1 கிலோ 20 ரூபா தான் எங்க ஊர் சைட்லாம். அந்த தர்பூசணியை 1 கிலோ 20 ரூபா என்ற கணக்கில் எல்லாரும் விருப்பப்பட்டு, வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தாலும் உடல் சோர்வா இருந்தாலும் அதிகமாக மக்களால் விருப்பப்பட்டு வாங்கக்கூடிய இந்த தர்பூசணியை செயற்கை ஊசி மூலம் ரசாயனம் கலக்கப்பட்டு பழுக்க வைக்கப்படுகிறது என்ற ஒரு சில உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பொய் செய்தியை பரப்பி இன்று தர்பூசணியை பார்த்தாலே வாங்கக்கூடாது அப்படின்னா மனநிலைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டாங்க. இது பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இந்த மாதிரி வட மாவட்டங்கள்லாம் அதிகம் பயிரீடு செய்யப்பட்டு சாகுபடி செய்யப்பட்டு வெயிலிலும் மழையிலும் இரவு பகல் பாராமல் வெம்பாடுபட்டு விவசாயிகள் விளைய வைத்த தர்பூசணி பழத்தை இன்று 3 ரூபாய் 2 ரூபாய்க்கு கிலோக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. பல ஏக்கர் இன்று நட்டமாயிருக்கு. இவங்க பரப்பிய பொய் செய்தியால் இவ்வளவு ஏக்கர் தர்பூசணி பழம் அலன்றிருக்கு. அதுவும் இல்லாம ஏக்கரா அப்படியே விட்டுருக்காங்க, வயல்ல அப்படியே கிடக்குது. இங்க இருக்கக்கூடிய அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள்ல சில நாட்களுக்கு முன்பா ஆய்வு பண்றாங்க தர்பூசணிய. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில விசமிகள் அந்த தர்பூசணி பழத்துல செயற்கை ரசாயனம் மூலம் பழுக்க வச்சிருக்காங்க. ஒரு சில வேற செய்யலாம், ஆனால் எல்லா விவசாயிகளும் அப்படி கிடையாது. இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா மக்கள் மீது அக்கறை கொண்டு அதை ஆய்வு பண்றாங்க. அதுல குறிப்பா சதீஷ்குமார் என்ற அதிகாரி ஒரு செய்தியை வெளியிடுறாரு. இந்த தர்பூசணி பழத்துல செயற்கை ஊசி மூலம் ரசாயனம் கலக்கப்பட்டு பழுக்க வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது என்ற ஒரு செய்தியை இந்த அதிகாரிகளே வெளியிடுறாங்க. அதே மாதிரி இப்ப அதுக்கடுத்து விற்பனை அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் விவசாயிகள் மழையிலும் வெயிலிலும் பாடுபட்டு விளைய வைத்திருக்கக்கூடிய இந்த தர்பூசணியை ஆய்வு செய்யக்கூடிய இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பா டெய்லி நிறுவனத்தினுடைய அந்த குளிர்பானத்தை குடித்து, கார்பரேட் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய அந்த குளிர்பானத்தை குடித்து 4 வயது சிறுவன் உயிரிழந்தான். ஆனால் அதற்கு முன்பாக எத்தனையோ குழந்தைகள் இந்த கார்பரேட் நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய குளிர்பானங்களை குடிச்சு எத்தனையோ குழந்தைகள் உயிரிழந்துச்சு இந்த இதே தமிழ்நாட்டுல. ஆனால் இந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதையெல்லாம் போய் ஆய்வு செய்யல. அந்த கடையெல்லாம் மூடல. 3 நாள் பார்த்தா அபராதம் மட்டும் விதிச்சுட்டு அப்படியே விட்டுட்டாங்க. எத்தனையோ கடைகள்ல கெட்டுப்போன உணவு விற்கப்படுகிறது. அதையெல்லாம் ஆய்வு பண்ணாத அதிகாரிகள், உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், கார்பரேட் நிறுவனத்திற்கு துணை போகக்கூடிய இந்த உணவு பாதுகாப்புத்துறை இந்த விவசாயிகள் விளைய வைத்த தர்பூசணி பழத்தில் செயற்கை ஊசி மூலம் ரசாயனம் கலக்கப்பட்டு என்று செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இதனால் மக்கள் அதிக பேரால தர்பூசணி இன்னைக்கு வெறுக்கப்பட்டிருக்கிறது. அதை யாருமே இப்ப வாங்குறது இல்ல. இந்த விவசாயிகள் மிக நஷ்டத்தில் இருக்கிறாங்க. இதுக்கு தமிழ்நாடு அரசு உடனடியாக அவங்களுடைய இழப்பீடை வழங்க வேண்டும். ஏன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் வெளியிட்ட பொய்யான செய்தியால இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ ஏக்கர் தர்பூசணி பழம் இன்னைக்கு விற்காம அப்படியே ரோட்ல கிடக்குது, அளந்து விளைநிலத்துல கிடக்குது.
இதுக்கு முக்கியமா காரணம் பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தான். அவங்க சொன்ன அந்த செய்தி எல்லோரும் மக்களால் பார்க்கப்பட்டு பகிரப்பட்டு இன்னைக்கு யாருமே வாங்குறது கிடையாது. இந்த பொய் செய்தியை வெளியிட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் இன்னைக்கு பணியிடம் நீக்கம் பண்ணிருக்காங்க. வேற மாவட்டத்துக்கு வேற பணிக்கு அவரை அமர்த்திருக்காங்க. பொதுமக்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இவர்கள் கார்பரேட் நிறுவனத்திற்கு துணை போகிறார்களே தவிர இந்த அரசு விவசாயிகள் பக்கம் துணை நிற்கவில்லை. உண்மையான மக்களுக்காக நிற்கக்கூடிய அரசு என்றால் இவர்கள் விவசாயி பக்கம் நின்று விவசாயிகள் பக்கம் நிற்கணும். இவர்கள் கார்பரேட் நிறுவனங்கள் பக்கம் நின்று கொண்டு பொய் செய்தியை இவர்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்பரேட் நிறுவனத்தினா இவங்க வாங்கிடுவாங்க பணம், விவசாயிகளிடம் வாங்குவதற்கு ஒன்றும் கிடையாது. இவர்களே தர்பூசணியை 5 ரூபாய் 6 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்காங்க. விவசாயிகளிடம் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது. இதனால்தான் பொய் செய்தியை பரப்பி இன்று மிகப்பெரிய இழப்பு விவசாயிகளுக்கு. இந்த தர்பூசணி விற்காமல் அங்கங்க அகழ்ந்து கிடக்குது. அப்படியே விளைநிலங்கள்ல பறிக்காம போட்டிருக்காங்க. மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கணும். இந்த நேரத்துல எவ்வளவு மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் வெம்பாடுபட்டு விளைநிலங்கள்ல விவசாயிகள் இந்த தர்பூசணி பழம் கொண்டு வந்து அதுவும் ரோட்ல கிடக்குது. அதிக விலைக்கு விற்கக்கூடிய உடலுக்கு